வெல்கம் டு அன்கிரேட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த வருஷம் வர இருக்க எஸ்எஸ்சி சிஜிஎல் சிஎஸ்எல் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் ஜிஎஸ் டாபிக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் ஒரு 144 டாபிக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 144 டாபிக்ஸ் எப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த சிஹெச்எஸ்எல் சிஜிஎல் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் வச்சு அந்த கொஸ்டின்ஸ்லாம் எந்த டாபிக் பேஸ் பண்ணி இருக்குன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா ஒரு 144 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஒரு ஜிஎஸ் சைடில். ஸோ இந்த 144 டாபிக்ஸ்லையுமே நிறைய ரிப்பீட்டான கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அந்த ரிப்பீட் ஆன கொஸ்டின்ஸ், ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அதை பேஸ் பண்ணி நான் ஒரு கலர் கிரேடிங் செட் பண்ணியிருக்கேன் டாபிக்ஸ்க்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டலாக 144 டாபிக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ப்ளூ கலரில், அதோட இம்பார்ட்டன்ட் அதாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்க்கு அப்புறம் செகண்ட் லெவலில் இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து எல்லோ கலர், ஒரு மாடரேட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ரெட்டில், ஸோ லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து ஒயிட்ல இருக்கும். ஸோ லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் அதை படிக்கக்கூடாதனால அதில் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. பட் இந்த ப்ளூ கலர் லெவலுக்கு ரொம்ப ரிப்பீட்டான கொஸ்டின்ஸ் வந்ததில்லை. ஸோ நம்ம பார்த்தோம்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸோ ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து ஹிஸ்ட்ரி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வேதிக் ஏஜ் அண்ட் வர்ண சிஸ்டம். ஸோ வேதிக் ஏஜ் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மிருதி ஸ்ருதி இந்த மாதிரி ரொம்ப அந்த டாபிக்லேயே ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் நிறைய கேட்குறாங்க. ஸோ வேதிக் ஏஜோட இயர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமே விஜயத்தை வந்து எதை அந்த ஸ்லோகன் வந்து ஸோ எதை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப வேதிக் ஏஜில் பேசிக் கொஸ்டின்ஸ் வரும். அதே மாதிரி மௌரியன் எம்பையர், ஸோ மௌரியன் எம்பையர் ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியில் வேதிக் ஏஜ் அண்ட் மௌரியன் எம்பையர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெயினிசம், புத்திசம், மகாஜனபதாஸ், குப்தா டைனஸ்டி, ஸோ இதில் இருந்து கொஸ்டின்ஸ் நிறைய வருது. அடுத்து மிடிவல் ஹிஸ்ட்ரி. ஸோ அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானேட், ஹுமாயூன், ஷெர்ஷா சூரி, அக்பர். பார்த்தீங்கன்னா இந்த டெல்லி சுல்தானேட் முகல் ஏரியாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த கிங்ஸை பற்றின கொஸ்டின்ஸ் நிறைய வரும். ஸோ அவங்க வந்து அவங்க ரிலேட்டடான ஆர்கிடெக்சர், அவங்கள பேஸ் பண்ணியிருக்க இந்த அவங்களோட பயோகிராஃபிஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய வரும். ஸோ இந்த சீக் குரு அண்ட் எக்ஸிக்யூஷன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சில சீக் குருக்கள், அவங்க குருஸ் வந்து முகல்ஸ்னால கொல்லப்பட்டிருப்பாங்க. ஸோ யாரோட எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டா, ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருது. நெக்ஸ்ட் மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட ஆக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பிரிட்டிஷோட ஆக்டில் இருக்கும், அவங்க கொண்டு வந்த விஷயம் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் வரும். காந்தியன் எரா, ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல், ஸோ இந்த ஏரியாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடர்ன் ஹிஸ்ட்ரியில். அது பார்த்தீங்கன்னா ரெஃபார்மர்ஸும் ஒரு முக்கியமான டாபிக் தான். நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ சில ஆர்கனைசேஷன்லாம் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரார்த்தனா சமாஜ் யார் ஸ்டார்ட் பண்ணா, ஆரிய சமாஜ் யார் ஸ்டார்ட் பண்ணா, ஸோ ஏதாவது ஒரு ரெஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிப்பீட் ஆகிட்டே வருது ஹிஸ்ட்ரி ஏரியாவில். சேம் வித் ஜியாகிரஃபி பார்த்தீங்கன்னா மெயினாக நம்மளுக்கு வந்து ஜியாகிரஃபி நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ் தெரியணும். எந்த ரிவர்ஸ் வந்து பே ஆஃப் பெங்கால், எந்த ரிவர்ஸ் வந்து அரேபியன் சீல வந்து ஃப்ளோ, அது இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் ஜியாகிரஃபியில் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹிமாலயன் ரிவர் சிஸ்டம், ஸோ டேம்ஸ், இந்த ரிவர்ஸ் வந்து டேம்ஸ் என்னென்ன டேம்ஸ் வந்து எந்தெந்த ரிவரில் இருக்கு, ஹிமாலயன் ரிவர்ஸ் எங்கே ஆரிஜினேட் ஆகுது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய வருது. இந்த ஜியாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி நம்ம பார்த்தோம். ஹியூமன் ஜியாகிரஃபியில் ரொம்ப ரொம்ப எப்பவுமே வந்துட்டு இருக்க கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சென்சஸ் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வராத கொஸ்டினே இல்லை. சென்சஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கொஸ்டின் வந்துகிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு வருஷமும். அதை பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ட்ரைப்ஸ் ஆஃப் இந்தியா, ஸோ எந்த ட்ரைப் வந்து எந்த ஸ்டேட்லேருந்து வராங்க, அந்த ட்ரைபோட ஃபெஸ்டிவல் என்ன, சில ஸ்டேட்லேருந்து சில ட்ரைப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. ஸோ ரீசெண்ட் கரண்ட் அஃபேரில் ஏதாவது ட்ரைப்ஸ் இருந்தாங்கன்னா அதுவும் பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வேர்ல்டு ஜியாகிரஃபியில் மோஸ்ட்டாக ப்ரெடிக்டபிள் கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ வேர்ல்டு ஜியாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மவுண்டைன் ரேஞ்ச் வந்து எந்த கான்டினென்ட்ல இருக்கு, எந்த கண்ட்ரியில் இருக்கு, இல்லை ரொம்ப ஃபேமஸான ரிவர் இருக்கும். ஸோ அந்த ரிவர் வந்து எந்த கண்ட்ரியில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தாலே இந்த இதுக்கு போதும். இந்த எஸ்எஸ்சி பெனாக்கிள் புக்கில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இல்லை டெலகிராம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை கம்பைல் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ அது படித்தாலும் ஓகே தான். அண்ட் தென் பாலிட்டி பார்க்கலாம். பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன வரப்போகுதுன்னா இந்த ஆர்டிகல்ஸ் கொஸ்டின் வரப்போகுது. ஆர்டிகல்ஸ் கொஸ்டின் எப்பயுமே வரும், அமெண்ட்மெண்ட்ஸ் வரும். ரீசெண்டான அமெண்ட்மெண்ட்ஸ் இருந்தால் அதுவும் பார்த்துக்கோங்க. அவர் சோர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து கொஸ்டின் வந்துட்டே தான் இருக்கு. ஸோ இந்த இது வந்து எந்த இதோட சோர்ஸ் எந்த கண்ட்ரிலேருந்து எடுத்தாங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துட்டே தான் இருக்கு எல்லா டைமும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 5 இயர் பிளான் கமிஷன் பாலிசி வந்து எந்த 5 இயர் பிளான்லேருந்து வந்துச்சு, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். இப்போ ரீசெண்டாக வந்து ஃபினான்ஸ் கமிஷன் யாராவது சேஞ்ச் ஆகிற புது அப்பாயின்மெண்ட் ஏதாவது இருக்கா, ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். இந்த இயர் வந்து சில சேஞ்சஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன் அதை பற்றிலாம் பார்த்துக்கோங்க. எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்டா ஸ்டாட்டிக் பார்ட் நிறைய ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ரொம்ப முக்கியம். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து நிறைய பார்த்துக்கோங்க. முக்கியமாக நம்மளுக்கு இந்த இயர் வந்து இப்போ
பட்ஜெட் இது பண்ணியிருக்காங்க. ஸோ பட்ஜெட் கொஷின்ஸ் வந்து சிலது பார்த்துக்கோங்க. பட்ஜெட்லேருந்து கொஷின்ஸ் கேட்கலாம். கெமிஸ்ட்ரியில் வந்து இந்த அலாய்ஸும் சில கொஷின்ஸ் நான் போன சிஜிஎல்ல பார்த்துருக்கேன். சயின்ஸ் பார்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜென்ரலாக எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சயின்ஸில் இருக்க கொஷின்ஸ் வந்து படிக்க ஈஸியாக தான் இருக்கும். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ளஸ் கரண்ட் அஃபேர் பேஸ் பண்ணி ஏதாவது இந்த வருஷம் வந்திருந்தால் அதை பார்த்துக்கோங்க. நியூவாக ஏதாவது டிசீஸ் வந்திருந்தா, இல்லை நியூவாக ஏதாவது இன்வென்ஷன் வந்திருந்தா. ஸோ சயின்ஸ் ரிலேட்டட் இருக்க பார்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் நிறைய பார்த்துக்கணும். அண்ட் தென் ஸ்டாட்டிக் ஜிகே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பவும் தெரியும். இந்த ஃபர்ஸ்ட் இந்த வேர்ல்டு, ஃபர்ஸ்ட் இன் இந்தியா, இல்லை கரண்ட் அஃபேர்ஸில் ரீசெண்டாக வந்திருக்க விமன் ஸ்போர்ட்ஸ் இந்தியா வின் பண்ண மெடல்ஸ் என்ன, கேலோ இந்தியா கேம் எங்கே நடந்துச்சு, எந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தாங்க, இந்த மாதிரி ரிலேட்டடான விஷயம் வந்து ஸ்டாட்டிக் ஜிகேல வரும். ஸோ அது பார்த்துக்கோங்க. ரீசெண்டாக ரிலீஸ் ஆன புக்ஸ், ரொம்ப நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் உள்ள புக்ஸ், அது ஆத்தர்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஸ்டாட்டிக் ஜிகே பார்ட்டில் நிறையா வரும். கரண்ட் அஃபேர்ஸில் நம்மளுக்கு தெரியும் ஸ்கீம்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ். இந்தியா இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்க ப்ராஜெக்ட்ஸ் பற்றி நியூஸில் கண்டிப்பாக நிறைய வந்திருக்கும். அப்புறம் மிலிட்ரி எக்ஸசைஸ் இதெல்லாம் எல்லா டைமும் வந்துட்டே இருக்கு. கண்டிப்பாக மிலிட்ரி எக்ஸசைஸ்லேருந்து ஏதாவது கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இந்த வருஷம் கொடுத்துருக்க அது அவார்ட்ஸ் இருக்குல்ல, நம்ம பாரத் ரத்னா யாருக்கு கொடுத்துருக்காங்க, ஸோ அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அவங்கள பேஸ் பண்ணியிருக்க கொஷின்ஸ் இருக்கும். இப்போ வந்து சில பர்சனாலிட்டிஸ் இருப்பாங்க. ஸோ ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அந்த ரிலேட்டடான விஷயத்தில் வந்து சில பர்சனாலிட்டிஸ் இருக்காங்கன்னா, சப்போஸ் அவங்க இந்த வருஷம் வந்து அவங்க யாராவது அவங்களோட ரிமெம்பரன்ஸ் இல்லை அவங்க யாராவது இறந்துருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்கள பற்றி படித்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். அதில் வந்து கொஷின்ஸ் நிறைய வரும். அது அந்த பர்சன்ஸ் இன் நியூஸ். ஸோ இது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். நிறைய டைம் வந்திருக்கு. லாஸ்ட் டைமும் ஒரு ஃபேமஸ் சிங்கர் வந்து இறந்தாங்க போன சிஜிஎல், அதுக்கு முன்னாடி அந்த டைமில். ஸோ அவங்கள பேஸ் பண்ண கொஸ்டின் ஒன்று வந்துச்சு. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுறேன். இதை யூஸ் பண்ணி சிஜிஎல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.